கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் காரை வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தை ஆபிரகாம் தன் குமாரனுக்கு பெண் பார்க்க அனுப்பின வேலைக்காரரிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதாவது, என் இனத்தாரிடத்திற்கு போய் நீ என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை பார் என்று சொன்ன போது அவர், நான் எப்படி பார்ப்பேன்? ஒருவேளை நான் பார்த்து அந்த பெண் வராவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று சொன்ன போது ஆபிரகாம் விசுவாசத்தோடு தைரியத்தோடு சொல்லுகிற வார்த்தை தான் இது. இல்லை, நீ போ, உனக்கு முன்பாக என் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறார், உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னார். தேவ ஜனமே, இன்றைக்கும் தெரியாத இடத்திற்கு போகிறேனே, என்ன செய்வேனோ என்று ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? தெரியாத காரியத்தை செய்ய போகிறேனே, அதை எப்படி செய்து முடிப்பேன் என்ற பயம் உங்களை வாட்டிக் கொண்டிருக்கிறதோ? இன்றைக்கும் ஒரு காரியத்தை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு முன்னே அவர் தம்முடைய தூதரை அனுப்பி உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் போகிற பிரயாணம் வாய்க்கும். நீங்கள் எந்த நோக்கத்திற்காக இன்று புறப்படு போகிறீர்களோ அதை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஆனால் அதற்கு ஆபிரகாம் தைரியத்தோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் வழிபடும் கர்த்தர். ஆம் தேவ ஜனமே, இது ஆங்கில மொழியாக்கத்தில் பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, யாரோடு நடக்கிறேனோ, நான் யாருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேனோ, யாருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறேனோ அந்த கர்த்தர் என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அதை கொடுப்பார். நீ போ, என் மூலமாய் அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லுகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு நம்மால் இவ்வளவு தைரியத்தோடு சொல்ல முடியுமா? நான் வழிபடும் கர்த்தர் நான் போகிற இந்த காரியத்தை எனக்காக வாய்க்க பண்ணுவார் என்று தைரியத்தோடு உங்களால் சொல்ல முடியும் என்றால், அதாவது அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், நிச்சயம் நீங்கள் போகிற பிரயாணம் ஜெயத்தோடு தான் முடியும். அது தோற்று போவதே இல்லை என்று நான் சவாலாய் சொல்லுகிறேன். ஆனால் இந்த கேள்வியை முதலாவது உங்களுக்குள்ளாய் கேட்டு பாருங்கள். நான் வழிபடுகிற கர்த்தர் என்று தைரியமாய் சொல்ல முடிகிறதா? அல்லது ஏதோ ஒரு குற்ற மனசாட்சி உங்கள் இருதயத்தை வாட்டி கொண்டிருக்கிறதா என்பதை சிந்தியுங்கள். ஏனென்றால் நாம் ஆண்டவரோடு நடக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். அவருடைய பிரசன்னத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இப்படியெல்லாம் நாம் அவருடைய பிரசன்னத்தில் தங்கி அவரோடு நடந்து அவருடைய பிரசன்னத்தில் வாழ்வோம் என்றால் நிச்சயம் நாம் போகிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவரே, என் காரியத்தை வாய்க்க பண்ணும், எனக்கு ஜெயத்தை தாரும் என்று உபவாசித்து ஜெபிப்பதை விட, ஆண்டவரே, உன்னுடைய சமூகத்தில் மணிக்கணக்காய் நான் இருக்க விரும்புகிறேன். உன் சமூகம்தான் என் சந்தோஷம், உன் சமூகம்தான் எனக்கு ஆனந்தம் என்று அவருடைய சமூகத்திற்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால், உங்களை முன்னிலைப்படுத்துவதற்கான முக்கியத்துவத்தை அவர் நிச்சயம் உங்களுக்கு கொடுத்து உங்களையும் உங்கள் காரியங்களையும் எல்லாவற்றிலும் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.